ஹாய் அன்பா வணக்கம். இது வந்து லேப்டாப், ஹெச்பி லேப்டாப். இதில் வந்து நமக்கு வந்து நோ பவர் ஆன் கம்ப்ளைண்ட்டு. இதோட மாடல் நம்பர் வந்து நான் வந்து சொல்கிறேன். இது வந்து ரேடியோ மாடல் RTL 8723BE. இந்த மாடல் வந்து நோ பவர் ஆன் கம்ப்ளைண்ட்டு. நம்ம வந்து இந்த போர்டு பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். இதோட போர்டு மாடல் வந்து இருக்கு. AHL 50/ABL 52 LAC701P. ஓகே, இதில் வந்து போர்டை வந்து நம்ம தனியாக எடுத்துட்டோம். ஓகே நண்பா, இப்போ நம்ம அதில் வந்து மதர் போர்டில் ஷார்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். SMD கெப்பாசிட்டி வந்து ஷார்ட் காட்டுது. இது வந்து பவர் செக்ஷன். இதோட கோர் வோல்டேஜ் கொடுக்கக்கூடிய இன்புட் இடத்துல நமக்கு வந்து பவர் ஷார்ட் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 2 SMD வந்து நமக்கு வந்து ஷார்ட் காட்டுது. ஓகே, அதுக்கடுத்து ஸ்டெப் டவுன் செக்ஷனில் RTCக்கு பக்கத்தில் இருக்குது. இதில் நமக்கு வந்து இந்த கெப்பாசிட்டி வந்து ஷார்ட் காட்டுது. அதோட பேக் சைடு RTC ஸ்டெப் டவுன் செக்ஷனுக்கு நேர் பேக் சைடில் 2 கெப்பாசிட்டி வந்து ஷார்ட் காட்டுது. நான் எதில் வந்து அசம்ஷன் பண்ணுறேன்னா, எனக்கு இந்த கெப்பாசிட்டி தான் ஷார்ட் இருக்கவே எனக்கு தெரியுது. ஸோ அந்த 2 இதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ ஷார்ட் வந்து உங்களுக்கு முன்னாடி ஷோ பண்ணி காட்டியிருக்கேன். பாருங்க, ஃபஸ்ட்டு ஒரு முனையும் ஷார்ட்டு, இன்னொரு பக்கமும் பி பிடிக்கி 2. அதே போல் இங்கே ஃபஸ்ட் நம்ம இந்த ஸ்டெப் டவுன் செக்ஷனில் இருக்க கேப்ஸை ரிமூவ் பண்ணி பார்த்துடலாம். ஓகே நண்பா, நம்ம வந்து எல்லா SMD நம்ம வந்து ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ண எல்லா SMD நம்ம வந்து ரிமூவ் பண்ணோம். ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணுறப்ப நமக்கு வந்து எந்த இடத்துல ஷார்ட்டுங்கிறத நான் சொல்கிறேன். அந்த இடத்துல ஷார்ட் ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த போர்டு வந்து ரெடி ஆகிரும். அது தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுதாக இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் டவுன் செக்ஷன் கம்ப்ளைண்ட் இருக்குமான்னு சொல்லி பார்த்தோம். அதுலேயும் வந்து ஷார்ட்டு இல்லை. அடுத்து கோர் வோல்டேஜ் அதையும் செக் பண்ணோம், அதுலேயும் ஷார்ட் இல்லை. ஆனால் நமக்கு எங்கே இருக்குன்னா, கோர் வோல்டேஜ் இங்கே ஷார்ட் காமிச்சது, ஆனால் இங்கே ஷார்ட் இல்லை. ஆனால் அதுக்கு நேர் பேக் சைடில் PQ13 இந்த IOக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய PQ13 இந்த டிரான்சிஸ்டர் வந்து பக்கத்தில் இருக்க SMD வந்து ஷார்ட்டு. ஸோ இது நம்ம ஃபைனலாக தான் ரிமூவ் பண்ணோம். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு ஷார்ட்டு இருக்கா இல்லைன்னு காட்டுறேன். ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு வீடியோ ஆட் பண்ணுறேன். பிறகு நம்ம எடுத்த SMDயை பூரா திரும்ப வேறு ஒரு மதர் போர்டில் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். பார்த்திங்கன்னா ஷார்ட் இல்லை. அதே கிரவுண்டில் வைக்கும் பீப் சவுண்ட் அடிக்கும். ஓகே நண்பா, இந்த போர்டு மேக்ஸிமம் ரெடி. வேறு அவுட்புட்டை பார்த்துட்டு SMDயை பூரா வேறு புதுசு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே நண்பா, போர்டை வந்து நம்ம SMD இன்னும் ரீப்ளேஸ் பண்ணலை, செக்கிங்காக மாட்டியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஏரியாலாம் அதில் வந்து ஷார்ட் இருந்தது. வோல்ட் இப்போ வந்து ப்ரெசென்ட் ஆகுது, 19 வோல்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகுது. அதே போல் ஸ்டெப் டவுன் செக்ஷன் வோல்ட் இன்புட் ப்ரெசென்ட் ஆகுது. பவர் சுவிட்சில் வோல்ட் வந்து 3 வோல்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும்.
பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபேன் ரன் ஆகுது. ஃபேன் வந்து ரன் ஆகுது. நமக்கு வந்து இப்போ போர்டு வந்து ஆன் ஆகிட்டு டிஸ்பிளே கேபிள் நான் சரியாக ஒழுங்காக மாட்டல. ஸோ மாட்டினா டிஸ்பிளே வந்துடும். மாட்டிட்டு உங்களுக்கு அவுட்புட் காட்டுறேன். பவர் ஆன் பண்ணியாச்சு. ஓகே நண்பா, டிஸ்பிளே நமக்கு இப்போ வந்துடுச்சு.